Hi friends, welcome to the channel. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து பாயிண்டர் அர்த்தமேட்டிக் இன் சி லாங்குவேஜ். ஆக்சுவலாக நம்ம ப்ரீவியஸ் வீடியோ வந்து பாயிண்டர் கான்செப்ட் பார்த்தோம். அந்த பாயிண்டர் கான்செப்ட்னா என்ன மீனிங் அப்படின்னா, நம்ம நார்மலாக வேரியபிள் யூஸ் பண்ணுறதுக்கும் பாயிண்டர் வேரியபிள் என்ன டிஃப்ரென்ஸ்னால், ஃப்ரண்ட்டில் ஒரு ஆஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுவோம். இன்ட்டு ஏன்னு கொடுத்தா நார்மல் இன்டிஜர் வேரியபிள், இன்ட்டு ஸ்டார் ஏன்னு கொடுத்தாலும் ஏங்கிறது பாயிண்டர் வேரியபிள். அப்போ பாயிண்டர் வேரியபிள்னா என்னன்னு சொல்லியிருந்தோம் அப்படின்னா, பாயிண்டர் வேரியபிளில் வந்து நமக்கு வந்து நார்மலாக இன்டிஜர் வேரியபிள் வந்து வேல்யூஸ் இருக்கும். பாயிண்டர் வேரியபிளில் வந்து ஏதாவது ஒரு வேரியபிளோட அட்ரஸை நம்ம ஸ்டோர் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறது. ஓகே, இது வந்து அன்யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தேர்ட் யூனிட் லெவலில் டாபிக், தட் இஸ் செகண்ட் செமஸ்டர் சிஎஸ்சி அண்ட் ஐடி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபங்க்ஷன் அண்ட் பாயிண்டர்ஸ் கான்செப்டில் இப்போ நம்ம பார்க்க போகிறது பாயிண்டர் அர்த்தமேட்டிக் பார்க்க போகிறோம். ஓகே, அந்த பாயிண்டர் அர்த்தமேட்டிக் அப்படின்னா, இப்போ நம்ம நார்மலாக பாயிண்டர் வேரியபிள் அட்ரஸ் இருக்குது அப்படின்னா அதில் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, ஸோ அதை நம்ம இப்போ பார்க்குறது ஆட்டோமேட்டிக்காக பாயிண்டர் அர்த்தமேட்டிக் பாருங்கள். த அட்ரஸ் இஸ் த மெமரி லொக்கேஷன் தட் இஸ் அசைன் டு த வேரியபிள். இட் டஸ் நாட் ஸ்டோர் எனி வேல்யூ. பாயிண்டர் வேரியபிள் வந்து பை டிஃபால்ட்டாக ஒரு அட்ரஸை தான் ஸ்டோர் பண்ணுமே தவிர எந்த வேல்யூவும் ஸ்டோர் பண்ணாது. ஓகே, நெக்ஸ்ட் இதில் என்னென்ன ஆப்ரேஷன்ஸில் பெர்ஃபார்ம் பண்ணலாம்னு பாருங்கள். ஒரு 4 ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாம். ஒன்று இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் ஆஃப் எ பாயிண்டர், நெக்ஸ்ட் அடிஷன் ஆஃப் integer to the pointer, subtraction of integer from a pointer, fourth வந்து subtracting 2 pointers of the same type. இந்த 4 ஆப்ரேஷன் பண்ணலாம். பாயிண்டர் இன்க்ரிமெண்ட், டிக்ரிமெண்ட், அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் பண்ணலாம். நெக்ஸ்ட் சப்ட்ராக்ஷன் ஆஃப் 2 pointers of the same type, சேம் டைப் வந்து சப்ட்ராக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. இல்லை ஃபஸ்ட் 1 by 1 பார்ப்போம். இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆஃப் எ பாயிண்டர். ஃபஸ்ட் வந்து இன்க்ரிமெண்ட் ஆஃப் எ பாயிண்டர் பாருங்கள். இன்க்ரிமெண்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுற சிம்பிள் எல்லாத்துக்குமே தெரியும், டபுள் ப்ளஸ் யூஸ் பண்ணால் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். ஓகே, நான் ஒரு பாயிண்டர் அசைன் பண்ணுறேன். கன்சிடர் த பாயிண்டர் பிடின்னு ஒரு வேரியபிள் அசைன் பண்ணுறேன். இட்ஸ் அன் இன்டிஜர் பாயிண்டர் விச் பாயிண்ட்ஸ் டு த அட்ரஸ் 5000. இப்போ 5000 அட்ரஸ் வந்து பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கு. அஸ்யூமிங் 16 bit இன்டிஜர் டேட்டா டைப். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இன்டிஜர் வந்து 2 byte நான் அசைன் பண்ணுறேன். பெர்ஃபார்ம் த ஃபாலோயிங் ஆப்ரேஷன் அந்த பாயிண்டர். இப்போ நான் பிடி ப்ளஸ் ப்ளஸ்ன்னு கொடுக்குறேன். இப்போ என்ன சொல்லிங்கன்னா, பிடிங்கிற பாயிண்டர் வந்து 5000ங்கிற அட்ரஸை பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதோட சைஸ் ஆஃப் த இன்டிஜர் 2 bytes. இப்போ நான் பிடி ப்ளஸ் ப்ளஸ்ன்னு கொடுத்தா என்ன மீனிங் அப்படின்னா, பிடி ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னா ஆஃப்டர் த எபோ ஆப்ரேஷன் த பிடி வந்து வில் பாயிண்ட் டு த லொக்கேஷன் 5002. ஓகே, அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம நார்மலாக ப்ளஸ் போட்டால், நம்ம நார்மலாக வந்து ஒரு வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்க, வேல்யூவில் ப்ளஸ் போட்டால் 1 இன்க்ரிமெண்ட் ஆகும். இங்கே வந்து என்னென்னா, நீங்கள் பாயிண்டரில் வந்து ப்ளஸ் போட்டிங்கன்னா அந்த டேட்டா டைப் என்னன்னு பார்க்கணும். அந்த டேட்டா டைப் வந்து என்ன டேட்டா டைப்போ அந்த டேட்டா டைப்போட சைஸை வந்து நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணணும். இப்போ எனக்கு இந்த டேட்டா டைப் வந்து இன்டிஜர் டேட்டா டைப் வந்து 2 bytes. அப்போ எனக்கு 5000 +2 ஆட் பண்ணால் 5002 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ ஓகே, இது வந்து இந்த கான்செப்ட். ஓகே, அதே நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, சப்போஸ் இந்த பிடிங்கிறது வந்து இன்டிஜர் இல்லாமல் கேரக்டராக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கேரக்டர்னா 1 byte நான் அசியூம் பண்ணீங்க அப்படின்னா அப்போ பிடி ப்ளஸ் போட்டால் 5001 வரும். இதே நெக்ஸ்ட் அந்த சேம் பிடி வந்து ஃப்ளோட் வேரியபிளாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஃப்ளோட் பாயிண்டராக இருந்துச்சுன்னா 4 byte சைஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா பிடி ப்ளஸ் போட்டால் அது 5004 வரும். ஸோ டபுளாக இருந்தால் மீனிங் என்ன, ஆட்டோமேட்டிக்கானது 5000. 8 bytes வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்கானது 5008. அப்போ நார்மலாக நீங்கள் ப்ளஸ் பண்ணும்போதும் பாயிண்டர் ப்ளஸ் பண்ணும்போது டிஃப்ரென்ஸ் இருக்குது. நார்மலாக வேரியபிளுக்கு நம்ம ப்ளஸ் பண்ணும்போது 1 இன்க்ரிமெண்ட் ஆகும். இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ளஸ் பண்ணும்போது அந்த டேட்டா டைப்போட சைஸ் என்னன்னு பார்க்கும். அந்த சைஸை பேஸ் பண்ணி அத்தனை லொக்கேஷன் மூவ் பண்ணும். இன்டிஜர்னா 2 bytes, கேரக்டர்னா 1 bytes, ஃப்ளோட்னா 4 bytes, டபுள்னா 8 bytes மூவ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் டிக்ரிமெண்ட் ஆஃப் எ பாயிண்டர், சேம் கான்செப்ட் தான். அங்கே நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா அதே தான். இது வந்து மைனஸில் வரப்போகுது. நான் பிடி மைனஸ் கொடுத்தா 5000 ஆட்டோமேட்டிக்காக எனக்கு 4998 வரும். கேரக்டராக இருந்தால் 4999 வரும். ஃப்ளோட் பாயிண்டர் இருந்தால் 4 bytes டிக்ரிமெண்ட் ஆகும், 4996. டபுளாக இருந்தால் மீனிங் அந்த 8 byte இருந்து 4992. ஸோ டிக்ரிமெண்ட் பண்ணும்போது என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக சேம் டேட்டா டைப் ஆகும். அந்த டேட்டா டைப்போட சைஸை பேஸ் பண்ணி சப்ராக்ட் பண்ணிடும். அந்த அட்ரஸ் வந்து சப்ராக்ட் பண்ணும். ஓகே, இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பாருங்கள். ப்ரோக்ராம் ஃபார் ப்ளஸ் அண்ட் மைனஸ் பார்க்குறேன். இப்போ நான் வாய்டு மெயின் கொடுத்தாச்சு. இன்ட் ஏ ஈக்குவல் டு 25 கொடுத்துருக்கேன். பாயிண்டர் டு ஒன் இன்டிஜர் இன்ட் இஸ் ஈக்குவல் டு இன்ட் ஆஸ்டிக்ஸ் பாயிண்டர்னு கொடுத்தாச்சு. பிடிஆர் 1ன்னு கொடுத்துருக்கேன். பாயிண்டர் பிடிஆர் 1 இஸ் ஈக்குவல் டு அட்ரஸ் ஆஃப் ஏ. அட்ரஸ் ஆஃப் என்னது, ஏல உள்ள அட்ரஸ் நம்ம இங்கே ஸ்டோர் பண்ணியாச்சு. நம்ம நார்மலாக என்ன சொல்லியிருக்கோம், பாயிண்டரில் வந்து ஏதாவது ஒரு வேரியபிளோட அட்ரஸ் தான் ஸ்டோர் பண்ணோம். நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம். ரெண்டுமே சேம் டேட்டா டைப், இன்டிஜர், நோ மிஸ்டேக். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், பாயிண்டர் பிடிஆர் 1 பிஃபோர் இன்க்ரிமெண்ட். இப்போ நான் வந்து அதில் என்ன வேல்யூ இருக்குன்னு பிரிண்ட் பண்ணுறேன். இங்கே நான் பர்சன்டேஜ் யூ கொடுத்துருக்கேன். எக்ஸ் கொடுத்தோம்னா ஹெக்ஸாடெசிமல் ஃபார்மேட்டில் வரும். அது நம்ம கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கனால நான் யூ கொடுத்துட்டா ஆட்டோமேட்டிக்காக அன்சைன்டு நிஞ்சு இப்போ அன்சைன்டு நம்பரில் நமக்கு வரும். ஓகே, இப்போ நீங்கள் அவுட்புட் பாருங்கள், பாயிண்டர் பிடிஆர் 1 பிஃபோர் இன்க்ரிமெண்ட். நான் இன்க்ரிமெண்ட் எதுவும் பண்ணலை. இப்போ என்ன அட்ரஸை பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன்னா 65524 பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கு. அப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். பிடிஆர் 1 ++ கொடுத்தாச்சு. அப்போ பிடிஆர் 1 ++ ஆட்டோமேட்டிக்காக நம்ம இன்டிஜர்னு கொடுத்துருக்கோம். இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆஃப்டர் இன்க்ரிமெண்ட் என்னன்னு பாருங்கள், பாயிண்டர் பிடிஆர் 1 ஆஃப்டர் இன்க்ரிமெண்ட்ஸ்னால் 2 bytes இன்க்ரிமெண்ட் ஆகுதா. ஸோ 65526.
ஓகே. இப்போ என்ன பாருங்கள், பாயிண்டர் PTR1 பிஃபோர் டிக்ரிமெண்ட். இப்போ நான் டிக்ரிமெண்ட் பண்ணலை. இப்போ என்ன இருக்குது, சேம் வேல்யூ தான் பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 65,526 இருக்குது. நான் PTR1 மைனஸ் பண்ணுறேன். இப்போ ஆட்டோமேட்டிக்கானது நம்ம இது சேம் தட் இஸ் 2 bytes டிக்ரிமெண்ட் ஆகுது. இப்போ நான் PTR1 ஆஃப்டர் டிக்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா 65,524. இந்த டிஃப்ரென்ஸ் கரெக்டாக வச்சுக்கோங்க. நம்ம எங்கள் இண்டிஜர் டேட்டா டைப் கொடுத்தனால 2 byte இன்க்ரிமெண்ட் ஆகுது. நான் ஃப்ளோட் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக 4 byte இன்க்ரிமெண்ட் ஆகும். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே. இதே நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள். எனக்கு அடுத்த கொஸ்டின் என்ன கேட்குறீங்க, ஓகே சார் நீங்கள் ப்ளஸ் மைனஸ் சொல்லிட்டீங்க. அதில் ப்ரீ இன்க்ரிமெண்ட் இருக்குது, போஸ்ட் இன்க்ரிமெண்ட் இருக்குது. அதுவே ப்ரீ டிக்ரிமெண்ட் இருக்குது, போஸ்ட் டிக்ரிமெண்ட். அப்போ என்ன தான், ஸோ அது வந்து சேம் தான். அங்கே என்ன எஃபெக்ட் உண்டோ அதே தான். இப்போ நான் அதே எக்ஸாம்பிள் பாருங்கள். int a = 125 கொடுத்துருக்கேன். int ஸ்டார் PTR1 ஸ்டார் PTR2 ரெண்டு கொடுத்தாச்சு. ஸோ 2 பாயிண்டர் வேரியபிள் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு PTR1 வந்து அட்ரஸ் ஆஃப் ஏ வந்து பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கு. அட்ரஸ் ஆஃப் ஏ பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பிரிண்ட் ஆஃப்ல வந்து வேல்யூ ஆஃப் PTR1 வந்து நான் பிரிண்ட் பண்ணிடுறேன். 65,524 பிரிண்ட் ஆயாச்சு. ஓகே. அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், போஸ்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். இப்போ போஸ்ட் இன்க்ரிமெண்ட் உங்களுக்கே தெரியும். நான் இப்போ என்ன பண்ணுறேன் பாருங்கள், PTR2 = PTR1 ++ கொடுக்குறேன். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக போஸ்ட் இன்க்ரிமெண்ட். நமக்கு ஆல்ரெடி தெரியும். போஸ்ட் இன்க்ரிமெண்ட்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறம் தான் இன்க்ரிமெண்ட் ஆகும். ப்ரீ இன்க்ரிமெண்ட்னா ஃபஸ்ட்டு இன்க்ரிமெண்ட் ஆகும், அப்புறம் வந்து ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் ஆகும். இது வந்து போஸ்ட் இன்க்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ எனக்கு PTR1 என்ன இருக்குது, 65,524 இருக்குது, 524 இருக்குது. PTR2 = PTR1 ++ கொடுத்தா போஸ்ட் இன்க்ரிமெண்ட்னால ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் ஃபினிஷ் பண்ணும். அப்போ PTR1 என்ன வேல்யூ இருக்குது, 65,524 PTR2க்கு அசைன் பண்ணிடும். அசைன் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆட்டோமேட்டிக்காக PTR1 வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ நான் வேல்யூ ஆஃப் PTR2 கொடுத்தேன்னா PTR2லேயும் சேம் என்ன இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக 65,524 தான் இருக்குது. ஓகே. இப்போ நான் PTR1 நான் பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ நான் PTR1 பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த 65,526. ஏன்னா அந்த ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த PTR2க்கு அசைன் பண்ணதுக்கப்புறம் அது இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கும். அந்த இன்க்ரிமெண்டல் பாயிண்ட் என்னது, PTR1 = 65,526. ஓகே. இது என்ன பண்ணுறீங்க, நெக்ஸ்ட் ப்ரீ இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ப்ரீ இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், PTR2 = PTR1 கொடுக்க போகிறோம். அப்படி கொடுத்தனா மீனிங் என்ன அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி இப்போ PTR1 என்ன இருக்குது, 65,526. ஸோ ++ PTR1னா ப்ரீ இன்க்ரிமெண்ட். ப்ரீ இன்க்ரிமெண்ட்னா மீனிங் என்ன, ஃபஸ்ட்டு இன்க்ரிமெண்ட் ஆயிரும், அப்புறம் தான் அசைன்மெண்ட் நடக்கும். அப்போ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக PTR1 வந்து இன்க்ரிமெண்ட் ஒரு இன்க்ரிமெண்ட் ஆச்சுன்னா ஒரு 2 bytes இன்க்ரிமெண்ட் ஆகும். அப்போ 65,528. அந்த 528 எங்கே அசைன் ஆகும், PTR2க்கு அசைன் ஆகும். இப்போ நான் PTR2 பிரிண்ட் பண்ணியிருக்கேன், 65,528. இப்போ நான் PTR1 பிரிண்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக சேம் ஆன்சர் தான். இது PTR1 நமக்கு சேஞ்சாக இருக்குல்ல. ஸோ PTR1 65,528. நல்லா இந்த டிஃபரன்ஸ் மைண்டில் வச்சுக்கோங்க. ப்ரீ இன்க்ரிமெண்ட் பண்ணாலும் போஸ்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த அட்ரஸ் அசைன் பண்ணிடும், அதுக்கப்புறம் தான் இன்க்ரிமெண்ட் நடக்கும் அந்த PTR1ல. ப்ரீ இன்க்ரிமெண்ட்னா மீனிங் என்ன, ஃபஸ்ட்டு வந்து இன்க்ரிமெண்ட்டை முடிச்சதுக்கப்புறம் அசைன்மெண்ட் நடக்கும். இதே சேம் எஃபெக்ட் தான் நீங்கள் மைனஸ்க்கும். இப்போ தட் இஸ் ப்ரீ டிக்ரிமெண்ட் அண்ட் போஸ்ட் டிக்ரிமெண்ட்டுக்கு நீங்கள் சேம் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதே கான்செப்ட் படி அது ஒர்க் ஆகும். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் வந்து addition of integer to a pointer variable. இப்போ நம்ம இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் பார்த்தாச்சு. addition of integer to the பாயிண்டர் வேரியபிள்குள்ள அடிஷன் பண்ணால் எப்படி பண்ணலாம், அது எப்படி பண்ணுறது, இந்த பாயிண்டை கரெக்டாக ரீட் பண்ணுங்க. when a pointer is added with a value, இப்போ வந்து நம்ம இதில் நம்ம பாயிண்டர் வந்து என்ன ஆட் பண்ணலாம்னா ஒன்லி இன்டிஜர் வேல்யூ மட்டும் தான் ஆட் பண்ண முடியும், மற்ற வேல்யூ எதுவுமே ஆட் பண்ண முடியாது. அதை ஃபஸ்ட் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே. ஆடட் வித் இன்டிஜர் வேல்யூனா the value is first multiplied. அந்த வேல்யூ என்ன பண்ணுறீங்கன்னா multiplied by the size of the data type. அது என்ன வேல்யூவோ அந்த வேல்யூ வந்து என்ன டேட்டா டைப்போ அதோட மல்டிப்ளை பண்ணிடுறோம். மல்டிப்ளை பண்ணிவிட்டு அந்த ஆன்சரை வந்து அந்த பாயிண்டரில் என்ன அட்ரஸ் இருக்கோ அதோட ஆட் பண்ணிடுறோம். இதுதான் கான்செப்ட். ஓகே. அது கீழே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். int a = 120 கொடுத்துருக்கேன். int pointer = as is pointer = address of a கொடுத்தாச்சு. இப்போ நான் அசியூம் பண்ணிக்கிறேன் பாயிண்டர் வந்து பாயிண்ட்ஸ் 5000 லொக்கேஷனை பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. நான் PT = PT + 3 கொடுத்தேன்னா அந்த ப்ளஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணேன் அப்படின்னா என்ன நடக்குன்னா PT = PT + அந்த இன்டிஜர் வேல்யூ 3 இருக்குது. இது என்ன டேட்டா டைப், இன்டிஜர் டேட்டா டைப். இன்டிஜர் டேட்டா டைப்போட சைஸ் என்ன, எனக்கு 2 bytes நான் சேவ் பண்ணிக்கோங்களேன். அப்போ 3 × 2 வந்து 6. அப்போ 6 + 5000 வந்து 5006. இப்போ ஆட்டோமேட்டிக்காக நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃப்ளோட் கொடுத்தேன்னா இங்கே என்னது சைஸ் ஆஃப் தட் இஸ் 3 × 4 போட்டுருக்கோம். இதே சேம் கான்செப்ட் தான். இப்போ எனக்கு என்ன ஆன்சர் இருக்குன்னா 5000 + 6 வந்து 5006. பாருங்கள், இது ஆட்டோமேட்டிக்காக அந்த 5006ல் வந்து பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும். எனக்கு இன்டிஜர் வேல்யூ 3 × 2 bytes வந்து 5006. இதே ஆட்டோமேட்டிக்கானது சப்போஸ் கேரக்டர் வேரியபிளாக இருந்துச்சு அப்படின்னா PT + 3 கேரக்டருக்கு நான் 1 byte நான் சேவ் பண்ணால் 5000 + 3 5003. ஃப்ளோட்டாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃப்ளோட்டுக்கு வந்து 4 byte நான் சேவ் பண்ணிங்கன்னா PT + 3 என்னது 3 × 4 வந்து 12 + 5000 5012. சப்போஸ் டபுளாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக 8 bytes 3 × 8 ஆட்டோமேட்டிக்கானது 24. இப்போ 5000 + 24 வந்து 5024. இந்த அட்ரஸை பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இதே ப்ராசஸ் தான் சப்ட்ராக்ஷன் அதே தான். இந்த அதே கான்செப்ட் தான் என்ன பண்ணுறீங்க, சேம் அந்த வேல்யூ மைனஸ்
என்ன நடக்குன்னு பாருங்கள். சப்ட்ராக்ட் பண்ணுற எப்படி பண்ணுறீங்க, நீங்கள் இன்டிஜர் வேல்யூ வச்சு தான் ப்ராசஸ் பண்ண முடியும். இந்த அடிஷன் சப்ட்ராக்ஷன் எல்லாமே இன்டிஜர் வேல்யூ மட்டும் தான் ப்ராசஸ் பண்ண முடியும். அந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருங்க பாருங்கள். int a = 120 int star pt = address of a assume pt points 5000 கொடுத்தாச்சு. இப்போ pt = pt - 3 கொடுத்துருக்கேன். அப்போ pt = pt minus இன்டிஜர் வேல்யூ 3 int size of the data type. அந்த இப்போ ஆட்டோமேட்டிக் இன்டிஜர்னா 2 bytes. அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக 3 × 2 6. அப்போ 5000 - 6 போட்டிங்கன்னா 4994. ஸோ நீங்கள் அது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா 4994. இதே கேரக்டர் டேட்டா டைப்னானது ஸோ 3 bytes குறையும். ஸோ 4997. சப்போஸ் ஃப்ளோட் டேட்டா டைப்னானது 3 × 4 12 bytes. அப்போ 4988. அப்போ சப்போஸ் டபுள் டேட்டா டைப்னானது 3 × 8 வந்து 24 bytes. அப்போ குறைச்சினானது 4976. ஸோ இந்த கான்செப்ட் தான். ஃபஸ்ட்டு இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் பார்த்தோம். இது அடிஷன் சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது அந்த வேல்யூ மைனஸ் அந்த தட் இஸ் அந்த அட்ரஸ் வேல்யூ மைனஸ் இன்டிஜர் வேல்யூ இன்ட்டு சைஸ் ஆஃப் த டேட்டா டைப் அதை மல்டிப்ளை பண்ணி நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணால் போதும். ஸோ ப்ரோக்ராம் ஃபார் அடிஷன் சப்ட்ராக்ஷன் பாருங்கள். நான் int a = 125 கொடுத்துருக்கேன். ஒரு பாயிண்டர் வேரியபிள் * ptr1. ஃப்ளோட்டுக்கு வந்து 12.12 பாயிண்டர் ptr2ன்னு கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு ptr1 வந்து அட்ரஸ் ஆஃப் ஏக்கு அசைன் பண்ணியாச்சு. இப்போ பாயிண்டரோட அட்ரஸ் நான் ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணுறேன். 65524 பிரிண்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், அடிஷன் பண்ணுறேன். ptr1 = ptr1 + 3 கொடுத்துருக்கேன். அப்போ ptr1ல் என்ன அட்ரஸ் இருக்குது, 65524 + 3 கொடுத்துருக்கேன். அப்போ 3 × 2 bytes ஆட்டோமேட்டிக்காக 6 bytes. அப்போ ஆட்டோமேட்டிக்காக 6 ஆட் பண்ணது 65530. ஸோ ஓகே, ஆட்டோமேட்டிக்காக 65530. இதே நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், நான் ஃப்ளோட்டுக்கு பண்ணுறேன். ptr2 = அட்ரஸ் ஆஃப் p நம்ம அசைன் பண்ணுறோம். இப்போ வந்து ptr2ஓட அட்ரஸ் என்னன்னு பார்க்குறேன். 65520 எனக்கு அசைன் ஆயிருக்கு. இப்போ என்ன பண்ணுறேன், சப்ட்ராக்ஷன் பண்ணுறேன். ptr2 = ptr2 - 4 கொடுத்துருக்கேன். ஸோ ptr2ல் என்ன இருக்குது, 65520 இருக்குது. இப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃப்ளோட் வந்து 4 bytes. அப்போ 4 × 4 16. அப்போ ஆட்டோமேட்டிக்காக 520 - 16 போட்டால் ஸோ 504 65504. ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன். இப்போ லாஸ்ட் ஒன் என்ன பண்ணுறீங்கன்னா சப்ட்ராக்ஷன் ஆஃப் 2 pointers ஆஃப் த சேம் டைப். அப்போ நீங்கள் சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது இன்னும் 2 பாயிண்டரோட சேம் டைப் டேட்டா டைப்பை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். இது என்னன்னு பாருங்கள். த சப்ட்ராக்ஷன் ஆஃப் 2 pointers இஸ் பாசிபிள் ஒன்லி when they have the same data type and the possible. The result is generated by calculating the difference between the address of the 2 pointers. ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு கூட கால்குலேட் பண்ணும். ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். 2 integer pointers அசைன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பாயிண்டர் 1 வந்து அட்ரஸ் 1000. செகண்ட் பாயிண்டரோட அட்ரஸ் வந்து 1016 வச்சுக்கோங்க. இந்த ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணால் டிஃபரன்ஸ் என்னது 16 வரும். பட் ஆக்சுவலாக நீங்கள் ஆன்சர் என்ன வரும்னா, அந்த 16 வந்து இன்டிஜராக இருந்துச்சு அப்படின்னா, இன்டிஜருக்கு வந்து நமக்கு வந்து 2 bytes அப்படின்னா 16/2 போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கான ஆன்சர் வந்து 8 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ ஓகே, ஸோ இதான் இங்கே உள்ள கான்செப்ட். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பாருங்கள். ஹேஸ் இன்க்ளூட் stdio.h வாய்ட் மீன் கொடுத்தாச்சு. int a = 125, b int * ptr1 and * ptr2 கொடுத்தாச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ptr1 வந்து அட்ரஸ் ஆஃப் ஏ கொடுத்துருக்கேன். இப்போ ptr1ஓட அட்ரஸை பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் பண்ணால் 65524 வருது. அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், ptr2 = ptr1 + 5 கொடுத்துருங்க. ஆல்ரெடி நம்ம அடிஷன் பண்ணால் என்ன ஆகும், ஸோ ஆட்டோமேட்டிக்காக 5 × 2 வந்து ஆட் ஆகும். 5 × 2 ஆட் ஆச்சுன்னா மீனிங் என்னது, 524 + 10 வந்து 534 வரும். 65534. அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக்காக 2 பாயிண்டர் சப்ட்ராக்ட் பண்ணலாம்ல. அப்போ நான் b ஒரு வேரியபிள் கொடுத்துட்டு ptr2 - btr1 கொடுக்குறேன். ஸோ ptr2ல் என்ன இருக்குது, 65534. அங்கே என்ன இருக்குது, 65520. ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணால் 10 வரும். ஸோ பியில் வந்து ஆட்டோமேட்டிக்காக 10 வரும். ஆக்சுவலாக பியில் வந்து 10 வரும். நான் வேல்யூ ஆஃப் b = %g கொடுக்கும்போது ஆக்சுவலாக என்ன சொன்னால், நமக்கு சைஸ் ஆஃப் த இன்டிஜர் 2 bytes சொல்லியாச்சு அப்படின்னா 10/2 என்ன ஆட்டோமேட்டிக்காக 5. ஸோ இங்கே வர ஆன்சர் ஆட்டோமேட்டிக்கானது 5 வரும். ஆட்டோமேட்டிக்காக மீனிங் என்ன அப்படின்னா, இங்கே வந்து 5 இன்டிஜர் வேல்யூஸை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த 10 மெமரி லொக்கேஷனில் 5 இன்டிஜர் வேல்யூஸ் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அந்த சைஸ், அந்த டிஃபரன்ஸ், அந்த அட்ரஸ் டிஃபரன்ஸ் டிவைடட் பை சைஸ் ஆஃப் த டேட்டா டைப். இதுதான் நான் இன்டிஜர் கொடுத்தேன் அப்படின்னா தட் இஸ் 10/2 bytes போட்டால் 5. ஸோ வேல்யூ ஆஃப் b என்ன ஆட்டோமேட்டிக்காக 5. ஸோ அந்த b வந்து கண்டிப்பாக இன்டிஜர் வேல்யூவாக தான் இருக்கும். ஓகே, ஏதாவது டவுட் இருந்தால் சென்ட் த மெயில் டு ssschannel786@gmail.com சென்ட் பண்ணுங்கள். நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், பிஇ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி பைத்தான் பண்ணியிருக்கோம், ஜாவா பண்ணியிருக்கோம், இப்போ நம்ம சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது நம்ம வந்து ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண அவசியம் இல்லை. நம்ம ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்னால் பிளேஸ்மெண்ட் பர்பஸ்க்கு நீங்கள் படிக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.